அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்துமே நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் ஒரு நற்கூலியை எதிர்பார்த்து தான். அது நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா அதற்கு அல்லாவும் அல்லாவின் தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமல்களை குறித்து நமக்கு என்ன கட்டளையிட்டார்களோ, என்ன வழிகாட்டினார்களோ அதன்படி அமல்களை செய்தால் மட்டும்தான் அதற்கான கூலி மறுமையில் அல்லாவிடத்தில் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது அல்லாவிடத்தில் நிராகரிக்கப்படும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு அமலை யார் செய்கிறாரோ அது அல்லாவிடத்தில் நிராகரிக்கப்படும் என்று சொல்றாங்க. இந்த ஒரு நபிமொழியை தெளிவாக விளங்காததோட நிலை இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தவொடனே அது காதில் பாங்கு சொல்வதில் ஆரம்பித்து அவன் வாழ்ந்து மரணித்த பிறகு 3ஆம் நாள் பார்த்தியா, 7ஆம் நாள் பார்த்தியா, 40ஆம் நாள் பார்த்தியா என்று மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கந்தூரி விழா கொண்டாடுவது, பராத் இரவு கொண்டாடுவது, மௌலது ஓதுவது, இன்னும் இது போல பல அமல்களும் மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத ஒன்று. நம்ம மார்க்கத்தின் பெயரால் ஒரு அமலை செய்வதாக இருந்தால் அதற்கு அல்லாவும் அல்லாவின் தூதர வழிகாட்டல் இருக்கா என்று பார்த்து அந்த அமலை செய்யணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ அமல்கள் செய்தாலும் சரி, அல்லாவுடைய கருணை இல்லைன்னா நம்ம செய்த அமல்களுக்கு உண்டான கூலியும் கிடைக்காது, மறுமையில் நம்ம வெற்றி பெறவும் முடியாது. ஆகையால் மார்க்கத்தின் வழிகாட்டல் அடிப்படையில் அமல்களை செய்து மறுமையில் வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.